ஒரு டிக்கெட் கொடு. யாரு? கருவாயனா? காசு வேண்டாம், இந்தாங்க. பரவாயில்ல. மீதி காசுக்கு ஒரு டீயும் ஒரு கட்டு பீடியும் வாங்கிட்டு வரியா? சரிண்ணே. நீங்க எந்த பக்கம் உட்காந்துருப்பீங்க? ரெண்டாவது தூண் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். என்ன? നിന്റെ മന്ത്രവാദം ഈ നാട്ടിലൊന്നും നടക്കില്ല. എന്നാൽ ചിന്നാനാശാൻ കണ്ടുവെങ്കില് எனக்கு மலையாளம் பேச வராதுங்க. എങ്ങനെ വരും? മലയാളം സകല ഭാഷയുടെയും ജീവനാടിയാ. ഈ മലയാളത്തിലിരുന്നാണ് സകല ഭാഷയും പിരിവ്. ഇതാ നോക്ക്, നിങ്ങളുടെ രാജ്യത്തിൽ ഈ നടനമെന്ന് പറയുന്നല്ലോ, അത് ഇവിടത്തെ കഥകളിയിൽ നിന്ന് പോയതാണ്. പിന്നെ ഈ മൃദംഗം ഉണ്ടല്ലോ, അത് ചെണ്ടയിലിരുന്ന് പോയതാ. പിന്നെ ചിത്രക്കാരർ അത്ര പേരും ഈ മലയാളത്തിൽ നിന്ന് പോയവരാ. சங்கீதம். சரி சரி போதும். உங்க மலையாள பாஷை ரொம்ப வசதி தான். இங்க தமிழ கொஞ்சம் பேசுங்க பாப்போம். இது காக்குமா வல்லிய கஷ்டம். எனக்கு தமிழ் பேசுறதுக்கு மாத்திரமா தெரியும், பாடானும் தெரியும். பாட கூட தெரியுமா? எங்கேயா பாடுங்க பாப்போம். தமிழ் கேட்டுக்கோ. சரஸ்வதி சரணம் ஐயா, நீங்களா? என்னடா நீங்க வர்றது தெரிஞ்சு படத்தை நிறுத்திட்டாங்களா? அது இல்லைங்க, நீங்க வர்றது தெரிஞ்சு கருவாய் உள்ள காத்துக்கிட்டு இருக்கான். கருவாயனா? கருவாயனா? நீ என் கூட வா. எதுக்குங்க? நான் வந்ததை நீ கருவாயங்கிட்ட சொல்லிட்டீன்னா அதுக்காகத்தான். ஐயா வாடா. துரோகம் பண்ணுவனா? இனி தமிழ் அல்லாவடிக்கு மலையாளமே பேசுறதில்ல, கேட்டா? இந்த பேசிட்டீங்களே. அது அட சார், கருவாயம் கிடைச்சாச்சு, கருவாயம் கிடைச்சாச்சு. எங்க? இந்தா. இவனா? இந்த ஆளுதான் தியேட்டர்ல கருவாயனை பார்த்திருக்காரு, டிக்கெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஏமே? ஆமா சார், டிக்கெட் வாங்கிட்டு மீதி காசுக்கு டீயும் பிடிக்கிட்டு என்னை வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் சார். நான் சோழவந்தா இன்ஸ்பெக்டர் அருணகிரி பேசுறேன். கருவாயன் சினிமா தியேட்டர்ல இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. நீங்க உடனே ஒரு பெட்டாலியன் போலீஸ் அனுப்பிச்சீங்கன்னா அவனை தியேட்டர்லயே பிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். மூர்த்தி. எஸ் சார். நீ கேபின் ரூம்லயே இருக்கிற. இந்தாப்பா, நீ அவனுக்கு டீயும் பீடியும் கொண்டு போய் கொடுக்கிறேன். அவன் டீ குடிச்சு பீடி பத்த வைக்கும் போது மூர்த்தி, நான் உனக்கு சிக்னல் கொடுக்கிறேன். நீ உடனே தியேட்டர் மத்தியில் இருக்க லைட் ஆன் பண்ணணும். அப்ப நம்ம போலீஸ் எல்லாம் அவன் அப்படியே சுத்தி வளைச்சுக்கணும். ஆபரேட்டர், தியேட்டர் மத்தியில் இருக்கிற லைட்டினுடைய சுவிட்ச் எது? இதான் சார். மூர்த்தி. எஸ் சார். உன் கவனம் பூராவும் கருவாய மேலேயே இருக்கட்டும். ஓகே சார். அவன் பீடி பத்த வச்ச உடனே லைட் சுவிட்சை போடு. ஓகே சார். இந்தாப்பா, எந்த காரணத்தை கொண்டும் படத்தை நிறுத்தக்கூடாது. சரிங்க. ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏதாவது கோளாறு பண்ண உன் எலும்ப முறிச்சுடுவேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க. நீ அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச. சரிங்க சார். போ.
காத்தவராயனுக்கு 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 ஒவ்வொரு ஆளா செக் பண்ணி அனுப்பு. எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா கொலை செய்த பாடியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி இருப்பான். அவன் செஞ்சது போலீஸுக்கே சவால் விடுற மாதிரி இல்ல. ஒவ்வொரு தடவையும் கருவாயன் எப்படியோ தப்பிச்சிடுறான் சார். நோ நோ, கருவாயனோட கேஸ்ல உங்க அணுகுமுறை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவன் தப்பிக்கிறதுக்கு ஊர் ஜனங்களே சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எப்படி பிடிச்சிடுறேன் சார்? பிடிச்சே தீரணும். உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தர்றேன். உயிரோடு பிடிக்க முயற்சி பண்ணுங்க, இல்ல ஷூட் பண்ணுங்க. இது கலெக்டர் ஆர்டர். கான்ஸ்டபிள், சிகரெட் வாங்கிட்டு. எஸ் சார். அண்ணே 4 இட்லி கட்டிட்டாங்க. ஏண்டா பாண்டி, தினமும் இட்லி கட்டிட்டு போறியே, யாருக்குடா? எங்க அக்காவுக்கு தான். சரி சரி, இந்தா. அண்ணே ஒரு 4 இட்லி கட்டிட்டாங்க. என்னத்தா உனக்குன்னு சொல்லி இப்பதான் உன் தம்பி 4 இட்லி வாங்கிட்டு போறான்? எனக்கா? ஆமா. எனக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லியே.
யாருக்குடா இட்லி? எனக்கு தான் சார். பொய்யா சொல்றேன். கருவாய் எங்க? தெரியாது சார். சொல்லு. தெரியாது சார். உண்மையை சொல்லு. எங்க இருக்கிறான் கருவாயன்? தெரியாது சார். சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது சார். சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். எங்க இருக்கிறான் சொல்லு. உண்மையை சொல், இல்ல கொன்னுடுவேன். சார் சார் நான் சொல்லிடுறேன் சார். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. அப்போ கருவாய இங்கதான் எங்கேயோ இருக்கணும். டே முத்து, ஆடு மேய்க்கிற பையலுக்கு இருக்கிற துணிச்சலை பாத்தியாடா? கருவாயனை காட்டி கொடுக்கூடான்னு சொல்லி நாக்கியா எடுத்துக்கிட்டான். நம்ம காளிமா தம்பியா? ஆமா அண்ணா. ஊருக்குள்ள போகணும், பையனை பார்த்தாகணும். இப்ப என்ன பண்றது? ஏய், ஏன் சாமி? யார் நீ? ஊருக்கு புதுசா இருக்கு. நான் அம்மாசையோட மச்சான், சமையநல்லூர்ல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? துணி மட்டையெல்லாம் கொடு, அம்மாவாசி வீட்டுல நான் கொண்டு போய் சேர்த்துறேன். நீ யாரு என்னன்னு தெரியாம எப்படி சாமி கொடுக்கறது? ஒரு துணி காணாம போனா கூட வம்போ வம்பு. விருந்துக்கு வந்தவன போய் விவகாரத்துல மாட்டி வைக்க பாக்குறீங்களா? சரியா போச்சு போ. நான் தான் கருவாயன். ஐயா சாமி, மன்னிச்சுக்கணும் சாமி. நீங்க தான் கருவாயனா சாமி? என் மச்சான் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு சாமி. இந்தாங்க சாமி, இந்தாங்க புடிங்க சாமி. பத்திரமா பார்த்து போங்க சாமி. இந்த பாலா போன போலீஸ்காரனுங்க உங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக கண்ட இடத்துல எல்லாம் சுத்துறாங்க சாமி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியே போகல அந்த கழுதி ஓட்டிட்டு போயிருக்கு சாமியோ. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, ஏன் கல்யாணம் நடந்தா அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, என் கல்யாணம் நடந்தா அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. என் கல்யாணம் நடந்தா அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி. கொஞ்சத்தா இப்போது இல்ல, திருநாள காணாம குயில் ஒண்ணு போச்சு, திரு போட்டு சாமிக்கு நீ எவரோடு பேச்சு, உடலுக்குள் சுமையாக உலவுது மூச்சு, உலகத்தில் எனக்குள்ள எல்லாமே போச்சு, கடிவாள இல்லாத குதிரையத்தான் பல போட்டு குடிக்க பல பேருதான், கடிவாள இல்லாத குதிரையத்தான் பல போட்டு குடிக்க பல பேருதான். அட எதை சொல்லுறது எதை தள்ளுறது, எவன் பிறந்து இதை வெல்லுறது. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, என் கல்யாணம் நடந்தா அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. என் கல்யாணம் நடந்தா அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி.
கொடுக்குறோம் பொதிய தலைமேல போட்ட விதிய அழுதன்ன தொழுதன்ன லாபம் அவனும் தான் நினைக்கல பாவம் அநியாயம் ஊருக்குள் அதிகாரமாச்சு அதுக்குத்தான் மனசாட்சி துணை போகலாச்சு புலியெல்லாம் பசுத்தோலில் உலவுது தம்பி புரியாத சனமெல்லாம் வணங்குது நம்பி பல பெண்கள் மண வாழ்க்கை பறிபோனது பணக்கார சொல்லேதான் சபையேறுது பல பெண்கள் மண வாழ்க்கை பறிபோனது பணக்கார சொல்லேதான் சபையேறுது பழமெல்ல முடியல சொல்ல முடியல கொட்டியத நாள முடியல தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி என் கல்யாணம் நடந்தா அவளோட அது இல்லாட்டினாலு கழுதையோட என் கல்யாணம் நடந்தா அவளோட அது இல்லாட்டினாலு கழுதையோட ஏ தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே ஏ தன்னானே தன்னே தன்னே கருப்பாயி கொஞ்சம் குடிக்க தண்ணி உண்டாமா? அப்பா கும்பிடுறோம் சாமி. வணக்கம். அடி பலமா வளர்ந்துச்சா? மன்னிச்சுப்பா. தம்பி கருவாயா, மாட்டிக்கிட்டியப்பா? தப்பிக்க நினைச்ச ஷூட் பண்ணிடுவேன். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 1 2 3 4 5 6. என்ன பண்ற? பார்த்தா தெரியல, கம்பி என்ற என்ன வளச்சுறாரு. என்னன்னே நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு.
நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு. பொண்ணை விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டியதானே? என்னென்ன நியாயம், என்னென்ன நீதி? ஏன்னா இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ, ஆ? உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. ஆ? அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டு தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி, வர சொல்லு. வாங்கண்ணே வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுக்க தானே வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன்ல எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம், அக்கிரமம். எது? நான் கட்ட வேண்டிய பொண்ணை நீ கட்டிக்கிட்டீங்க. ஜெயில்னு பார்க்க மாட்டேன், வாயிலே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அமாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா. எப்படிடா? அண்ணே, அண்ணன் முட்டாட்டி அண்ணி ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? தேனிலவுக்காக ஊட்டிக்கு போறோம். அங்க குளிருமே. அத கூட கூட்டிட்டு போறேன். ஆ. டேய், இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. எதுக்குண்ணே? தொடறா. இதுதான். கண்டிப்பா 7 வருஷம். இத தொட்டா தூக்கு. அண்ணே, நான் ஏகப்பட்ட ரூபாய் புதைச்சு வச்சிருக்கேன். அந்த ரகசியமா சொல்லணும். உங்க காதை கொடுங்க. ஏண்டா கழுது வாயா, அதுக்கு எவனாவது ஏமாந்த விருப்பான் பாரு. காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். வட்டுமா? வாய பாரு, வாய பாரு, வாய. ரொம்ப சந்தோஷங்க. சாமி, இனிப்பும் பணமும் எது கொடுக்குறீங்க? விடிஞ்சா கருவாயனுக்கு தூக்கு. இனிமே எனக்கு எதிரியே கிடையாதுடா. கிடாவட்டி சுத்துப்பட்டு கிராமம் பூரா விருது வைங்கடா. கருவாயா, உன்னை பார்க்க காளியம்மான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காப்பா. கூடவே ஒரு பையனும் வந்திருக்காப்பா. அவங்கள நீ பார்க்க விரும்புறியா? உன்னை தூக்குல போட போறாங்களாமே. உன்னை காப்பாத்த எனக்கு வழியும் தெரியல, வக்கம் இல்ல. யாருக்கிட்ட போய் என்ன கேக்குறதுன்னு தெரியாம கடந்து தவிக்கிறையா. சாகிறத பத்தி நான் கவலைப்படல. உன்னை விட்டுட்டு போறேன்னு தான் கவலையா இருக்கு. என்ன பத்தி ஏயா கவலைப்படுற? எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் 5க்கு 4 காலி ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு போறேன்னு தான். கருவாயனை காணோம் சார்.
எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் 5க்கு 4 காலி ஒருத்தனம் மட்டும் விட்டுட்டு போறேன்னு தான். பாவிப்பயல்களை வேரழிச்சான், அந்த பண்ண குடும்பத்தில் நீர் தளிச்சான். மானம் பிரதானந்தான், தானும் கரிகாலந்தான், சிங்கம் இவனே என்றே பேரெடுத்தான். தெற்கு திச்சீமைக்கு அவனே அதிகாரி, தென்பாண்டி மன்னன்தான் வந்தான் உருமாறி. அவனை எண்ணிக்கொண்டு நெஞ்சில் சோகம் கொண்டு வாய்க்காலா போகுது வைகநதி. கதகேளு கதகேளு கரிமேட்டு கருவாயங்கதகேளு கதகேளடி. கரிமேட்டு கருவாயங்கத போல இனி இந்த புவி எழுங்கடையாதடி. கதகேளு கதகேளு கரிமேட்டு கருவாயங்கதகேளு.